بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய நிலாமுல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய பேரருளால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் துபாய் மண்டலம் சார்பாக நடக்கக்கூடிய வாராந்திர அமர்வில் இன்றைய தினம் மௌலவி ஹுசைன் சலஃபி அவர்கள் நமக்கு மத்தியிலே நமது வாழ்வின் நோக்கம் என்ன என்ற தலைப்பின் கீழ் உரை நிகழ்த்துவார்கள். அவர்களை உரை நிகழ்த்துமாறு அன்புடன் அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله تعالى من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلن تجد له وليا مرشدا. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربنا لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்தவனாக, இறுதி தூதர் மாமனிதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், உத்தம சஹாபாக்கள், நம் மக்கள், நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் ஈருலகிலும் உண்டாவதாக என்ற துஆவுடன், கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையானவர்களை விளங்கி எமது வாழ்க்கையில் எடுத்து நடந்து ஏனைய மக்களுக்கு மெத்தி வைத்து ஈருலகிலும், அன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையானவர்கள் விளங்கி எமது வாழ்க்கையில் எடுத்து நடந்து ஏனைய மக்களுக்கு மெத்தி வைத்து ஈருலகிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற உன்னத நோக்கில் நாம் எல்லோரும் இங்கே குழுமிருக்கின்றோம். அன்பு சகோதரர்களே, இன்று நமது வாழ்க்கையின் அர்த்தம் என்ன என்ற தலைப்பில் என்னிடம் இருக்கின்ற சிறு விளக்கத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கின்றேன். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம்மை ஒரு நோக்கத்துக்காக வேண்டி படைத்து வைத்திருக்கின்றார். அந்த நோக்கம் சரியான முறையில் நிறைவேற்றப்பட்டால் மனிதன் வறுமையில் வெற்றி பெற்று எந்த ஒரு கண்ணும் பார்த்திராத, எந்த ஒரு காதும் கேட்டிராத, எந்த ஒரு மனிதனுடைய உள்ளத்திலும் உதித்திராத சூன பூஞ்சோலைகளில் போய் இருப்பான். அன்பு சகோதரர்களே, இந்த நோக்கம் என்னவென்று எங்களுக்கு தெரியாத வரைக்கும் அந்த நோக்கத்தை சரியான முறையில் நிறைவேற்ற முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை எந்த நோக்கத்துக்காக படைத்து வைத்திருக்கின்றான் எல்லோருக்கும் தெரியும். எல்லா மேடைகளிலும் பேசப்படுகின்ற மிகவும் பிரபல்யமான ஒரு குர்ஆன் வசனம் என்று சொன்னால், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காக படைத்து வைத்திருக்கின்றேன். அப்படி என்று சொன்னால் அல்லாஹ்வை நாங்கள் ஏன் வணங்க வேண்டும்? அல்லாஹ்வை நாம் ஏன் வணங்க வேண்டும்? பொதுவாக நான் இப்போது உங்களிடத்தில் இந்த கேள்வியை கேட்டால் நீங்கள் சொல்லுவீர்கள், அல்லாஹ் என்னை படைத்திருக்கின்றான், என்னை ஆரோக்கியமான வாழ்வை தந்து வாழ வைத்திருக்கின்றான், விரும்புகின்ற எல்லா விஷயங்களையும் தந்து வைத்திருக்கின்றான், எந்த குறையும் வைக்கவில்லை, அதனால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துமாமா அல்லாஹ்வை வணங்குகின்றேன் என்று சொல்லுவார்கள். இது ஒரு விதத்தில் சரி. உண்மையிலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வணங்கப்படுவதற்கு தகுதியானவன். எங்களை படைக்காவிட்டாலும், எங்களுக்கு நாங்கள் விரும்புகின்ற விஷயங்களை தராவிட்டாலும், எதையுமே தராவிட்டாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வணங்கப்படுவதற்கு தகுதியுள்ளவன். நாங்கள் பார்க்கின்றோம் எப்படி நாங்கள் எங்களை படைப்பதற்கு முன்னால், ஜின் வர்க்கத்தை படைப்பதற்கு முன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை வணங்குவதற்கென்றே வானவர்களை படைத்து வைத்திருக்கின்றார். அவர்கள் படைக்கப்பட்ட நாள் முதல் மறுமை வரைக்கும், எப்போது சூருதப்படுகின்றதோ அது வரைக்கும்
வணக்கத்திலேயே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். லா யாசூன அல்லாஹ மா அமரஹும் வ யஃபஅலூன மா யுமரூன். எந்த ஒரு பாவமும் செய்யாமல் எது ஏவப்படுகின்றதோ அந்த ஏவலை அப்படியே சிறந்தாழ்த்து அப்படியே அல்லாஹ்வுக்கு அவருடைய வாழ்க்கையை வணக்கத்திலேயே கழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நோக்கத்துக்காக வேண்டி பிரத்யேகமான படைப்புகளை படைத்து வைத்திருக்கின்றான். இப்போது எங்களை ஜின் வர்க்கத்தை படைத்து அவனை வணங்குவதற்காக வேண்டித்தான் எங்களை படைத்ததாக சொல்லுகின்றான். அப்ப எங்களது வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்று சொன்னால், எமது வாழ்க்கை வணக்கமாக இருக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் நாங்கள் 24 மணித்தியாலமும் பள்ளியில் உட்கார்ந்து கொண்டு தஸ்பீ மணியை வைத்துக் கொண்டு எந்த வேலையும் செய்யாமல் வணக்கத்திலேயே கழிப்பதா? இந்த வணக்கத்தை தான் இந்த இஸ்லாம் எதிர்பார்க்கின்றதா? இதுதான் எங்களது வாழ்க்கையின் நோக்கமா? நிச்சயமாக இல்லை. ஒரு மனிதனை பொறுத்த மட்டில் அவன் எப்போது அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அவனது ஒவ்வொரு மூச்சையும் பேச்சையும் அல்லாஹ் தஆலா பார்த்து கொண்டிருக்கின்றான், அவனது விருப்பத்துக்கு மாற்றம் செய்யாமல் அவனை பயந்து நடக்க வேண்டும் என்று ஒரு மனிதன் வாழ தலைப்படுகின்ற போது அவனது வாழ்க்கை வணக்கமாக அமைகின்றது. அந்த வாழ்க்கை நோக்கம் சரியான முறையில் நிறைவேற்றப்படுகின்றது. அன்பு சகோதரர்களே, எங்களது இந்த வாழ்க்கை நோக்கம் என்ன என்ற தலைப்பில் நாங்கள் பேசுகின்ற போது இன்றைய தலைப்பு 4 கேள்விகளின் அடிப்படையில் தான் அமைந்திருக்கும். நான் 4 கேள்விகளை கேட்டு அந்த கேள்விகளுக்கு பதிலளிப்பதன் அந்த முறையில் தான் இந்த தலைப்பு அமைந்திருக்கும் என்பதை சொல்லிக் கொள்கின்றது. அதில் முதல் கேள்வி என்னவென்று சொன்னால், நாங்கள் ஏன் அல்லாஹ்வை வணங்க வேண்டும்? நாங்கள் ஏன் அல்லாஹ்வை வணங்க வேண்டும்? இதுதான் எங்களது வாழ்க்கையின் நோக்கம். எங்களை படைத்திருப்பதன் நோக்கத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற போது வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன். அப்படி என்று சொன்னால் நாங்கள் படைக்கப்பட்டிருப்பதன் நோக்கம் வணக்கத்துக்காக வேண்டி, அல்லாஹ்வை வணங்குவதற்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கின்றோம். அப்படி என்று சொன்னால் எங்களது வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கின்றது. அந்த வணக்கம் எப்படி நிறைவேற்றப்பட வேண்டும், ஏன் அல்லாஹ்வை நாங்கள் வணங்க வேண்டும் என்பதை ஒவ்வொருவரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இப்ப நான் சொன்னது போன்று ஏன் அல்லாஹ்வை வணங்குகின்றீர்கள் என்று கேட்டால், நாங்கள் பொதுவாக எல்லா மனிதர்களும் சொல்லுகின்ற காரணம் நான் ஏற்கனவே சொன்ன காரணம். என்னை அல்லாஹ் தஆலா படைத்திருக்கின்றான், பரிபாலிக்கின்றான், எல்லா விஷயங்களையும் தருகின்றான், நல்ல சந்தோஷமான முறையில் ஆரோக்கியமான முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்றுதான் எல்லோரும் சொல்லுவார்கள். அன்பு சகோதரர்களே, நாங்கள் வணக்கம் செய்துதான் அல்லாஹ்வுக்கு கண்ணியம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. நான் ஏற்கனவே சொன்னது போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அத்ததிஸ்ஸமா வஹுக்க அன் தஅத். வானம் நொறுங்கிக் கொண்டிருக்கின்றது. சொல்லுகின்றார்கள், ஒரு மனிதனுடைய உள்ளங்கையளவு கூட வானத்தில் இடம் கிடையாது. அவ்வளவுக்கு வானம் வானவர்களால் நிரப்பப்பட்டு அந்த வானவர்கள் அல்லாஹ்வை ருக்குவிலிருந்தும் சுஜூதிலிருந்தும் அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் படைக்கப்பட்ட நாள் முதல் மறுமை வரைக்கும், சூரூதப்படுகின்ற காலம் வரைக்கும் அவர்கள் அவர்கள் அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்ப அவ்வளவு பெரிய வணக்கம் செலுத்தப்படுகின்ற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, நாங்கள் அவனை வணங்காவிட்டாலும், எங்களை அவன் படைத்திருக்காவிட்டாலும், படைத்திருந்தாலும் அவன் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன். அவனது மகத்துவம், அவனது கண்ணியம், அவனது தூய்மை, அவன் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன், அவ்வளவு உயர்ந்த கண்ணியம் மிக்கவன். எனவே எங்களை படைத்ததற்காக வேண்டித்தான் நாங்கள் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று கிடையாது. அல்லாஹ் தஆலா வணங்கப்படக்கூடியவன், வணங்கப்படுவதற்கு எல்லா தகுதிகளும் அவனுக்கு இருக்கின்றது. அப்ப மனிதனை படைத்து விட்டு சொல்லுகின்றால், உன்னை படைத்திருக்கின்ற நோக்கம் என்னவென்று சொன்னால், நீங்கள் அல்லாஹ்வை வணங்க வேண்டும். உங்களது வணக்கம், உங்களது வாழ்க்கை வணக்கமாக இருக்க வேண்டும். அப்ப எப்படி அல்லாஹ் வணங்குறேன் என்று சொன்னா, ஏன் அல்லாஹ் வணங்குறேன் என்று சொன்னா, இதுதான். நாங்கள் வணங்கினாலும் வணங்காவிட்டாலும் அல்லாஹ் தஆலா வணங்கப்படுவதற்கு தகுதி உள்ளவன். இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பு சகோதரர்களே, இரண்டாவது விஷயம், முக்கியமாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், என்ன இந்த வணக்கத்தை நாங்கள் எப்படி செய்வது, அல்லாஹ்வை நாங்கள் எப்படி வணங்குவது? எங்களது வாழ்க்கையை வணக்கமாக இருக்க வேண்டும். வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்கின்றது, அர்த்தம் இருக்கின்றது. அதுதான் வாழ்க்கை வணக்கமாக இருக்க வேண்டும். இந்த வணக்கத்தை எப்படி நாங்கள் செய்வது? இப்போது எங்களது அறிவு சொல்வது போன்று செய்து விடலாமா? அறிவு சொல்லுகின்ற மாதிரி எங்களுக்கு அல்லாஹ்வை வணங்கலாமா? அப்படியே ஒரு மனிதனுடைய அறிவு ஆளுமை சொல்லுவது போன்று அல்லாஹ்வை வணங்க முடியும் என்றிருந்தால், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்திருப்பார். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்
படைக்கப்பட்டு சுவர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு பூமிக்கு வருகின்ற போது மனித சமூகத்தை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முக்கியமான ஒரு தகவலை கொடுத்து அனுப்புகின்றான், முக்கியமான ஒரு செய்தியை கொடுத்து அனுப்புகின்றான். அது என்ன செய்தி என்று சொன்னால், فَإِمَّا يَأْتِيَنَّكُم مِّنِّي هُدًى فَمَن تَبِعَ هُدَايَ فَلَا خَوْفٌ عَلَيْهِمْ وَلَا هُمْ يَحْزَنُونَ. ஆதமே ஹவ்வாவே, நீங்கள் பூமிக்கு போய் வாழுகின்ற போது பூமியில் நீங்கள் வாழ்வதற்குரிய வசதி வாய்ப்புகளை செய்து கொள்வதற்கு உனக்கு அறிவு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பொறுத்தமட்டில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்லுகின்றான்? ஏன் வானவர்களை வைத்து கண்ணியப்படுத்தும்படி செய்தான்? என்னவென்று சொன்னால், அல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லா அறிவு ஞானங்களும் கல்வி ஞானங்களும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவைகளை பார்த்து விட்டுத்தான் அந்த வானவர்களை கூட சங்கைப்படுத்தும்படி கண்ணியப்படுத்தும்படி அல்லாஹ் தஆலா செய்தான். அவ்வளவு அறிவு கொடுக்கப்பட்ட ஒரு மனுஷனை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், فَإِمَّا يَأْتِيَنَّكُم مِّنِّي هُدًى فَمَن تَبِعَ هُدَايَ فَلَا خَوْفٌ عَلَيْهِمْ وَلَا هُمْ يَحْزَنُونَ. உங்களது வாழ்க்கை சரியான அந்த வாழ்க்கையின் நோக்கம் சரியான முறையில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், உலகத்தில் வாழுகின்ற போது எந்த பயமும் அச்சமும் இல்லாமல் வாழ வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுடைய வஹ்யை நீங்கள் சரியான முறையில் பின்பற்ற வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், நீங்கள் போய் வணக்கம் செய்கின்ற போது அந்த வணக்கம் எப்படி செய்யப்பட வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லித்தர வேண்டும். அப்ப உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா சமூகங்களுக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் வழிகாட்டுதல்கள் வஹி மூலம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நபிமார்கள், தூதுவர்கள், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள். அப்ப உலகத்தில் பிறந்த படைக்கப்பட்ட எந்த ஒரு சமூகமும் அவர்களுக்கு நபிமார்கள் அனுப்பப்படாமல் அவர்கள் அழிக்கப்பட்டது கிடையாது. எல்லா சமூகங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது வஹியை கொடுத்து நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அனுப்பியிருக்கின்றார். அப்ப அவர்களுடைய அந்த வணக்கம் எப்படி செய்யப்பட வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விளங்கப்படுத்துகின்றார். இப்படித்தான் இந்த வணக்கத்தை செய்ய வேண்டும். அந்த நபி அதனை விளங்கப்படுத்துவார். அப்ப மனிதனுடைய அறிவு சொல்வது போன்று அல்லாஹ்வை வணங்க முடியாது. அல்லாஹ் தஆலா எப்படி சொல்லிக் கொடுக்கின்றானோ அப்படித்தான் ஒரு மனிதன் அல்லாஹ்வை வணங்க வேண்டும். உதாரணமாக, நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை எப்படி வணங்குவது என்று பார்த்தால், இந்த வணக்கத்தை சரியான முறையில் செய்வதற்கு என்ன தேவை? உண்மையிலே இந்த வணக்கம் 2 அடிப்படைகள் அமைந்திருக்க வேண்டும். என்ன அடிப்படை என்று சொன்னால், வணக்கத்தை சரியான முறையில் செய்வதற்கு ஒரு மனிதனுக்கு அறிவு தேவைப்படுகின்றது. வணக்கத்தை சரியான முறையில் செய்வதற்கு ஒரு மனிதனுக்கு அறிவு தெளிவு தேவைப்படுகின்றது. இரண்டாவது, அந்த வணக்கம் எப்படி அறிவும் தெளிவும் இருந்தால் வணக்கத்தை சரியான முறையில் நிறைவேற்றலாமா? முடியாது. ஏன் என்று சொன்னால், நாங்கள் வணக்கம் செய்கின்ற போது அந்த வணக்கம் உல தூய்மையுடனும் இஹ்லாசுடனும் தக்வாவுடனும் செய்யப்பட வேண்டும். இந்த 2 விஷயங்களின் அடிப்படையில் அந்த வணக்கம் அமைந்திருந்தால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கீகரித்துக் கொள்வான். அப்ப என்ன செய்யறது? இப்ப அல்லாஹ் தஆலா வணங்குவதற்கு அறிவு தேவை என்று சொன்னால் என்ன அறிவு? எப்படி இந்த அறிவை தேடுவது? உண்மையிலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சமூகத்தை பார்த்து இந்த வஹ்யை கொடுக்கின்ற போது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வஹ்யை எப்படி ஆரம்பிக்கிறது என்று சொன்னால், இக்ரா, நபியை நீங்கள் ஓதுங்கள், நபியை நீங்கள் படியுங்கள், அறிவை தேடுங்கள் என்று சொல்லப்பட்ட ஒரு சமூகம் இன்று என்ன அது சொல்லாவிட்டால் நாங்கள் என்ன செய்கின்றோம் தெரியுமா? நான் வாசிக்க மாட்டேன். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், நீ வாசி, கல்வியை தேடி, அறிவை தேடி, தெளிவாயிரு என்று சொன்னா, இவன் சொல்றான் நான் படிக்க மாட்டேன், நான் வாசிக்க மாட்டேன், நான் தேட மாட்டேன். அதனாலதான் இன்றைக்கு உலகத்துல சீரழிஞ்ச சமூகமாக இருக்கின்றோம். மனிதன் நாங்கள் எந்த மட்டத்தில் இருக்கின்றோம் என்று சொன்னால், எல்லா துறைகளிலும் அடிமட்டத்தில் இருக்கின்ற ஒரு சமூகம் என்று சொன்னால் இந்த சமூகம் தான். எந்த சமூகத்தை பார்த்து இந்த வகை வந்ததோ, நீ படிக்கின்ற சமூகம், கல்வியை தேடுகின்ற சமூகம், கல்வியை தேடுங்கள், படியுங்கள், வாசியுங்கள், பேனாவை சத்தியமாக என்று சொல்லப்பட்ட ஒரு சமூகம் இந்த அளவுக்கு அடிமட்டத்தில் இருப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், நாங்கள் வாயால் சொல்லாவிட்டாலும் செயலில் காட்டிக் கொண்டிருக்கின்றோம். ஏன்? நாங்கள் வாசிப்பது கிடையாது, பேப்பர் பார்ப்பது கிடையாது, புத்தகங்களை வாசிப்பது கிடையாது, புத்தகங்களை வாங்குவது கிடையாது, புத்தகங்களை பற்றி அறிவு எங்களுக்கு இல்லை, அதனால ஆசை கிடையாது. அப்ப எதுவுமே தெரியாத ஒரு சமூகம் நாங்கள் மாறி இருக்கின்றோம். அப்ப அன்பு சகோதரர்களே, உண்மையிலே எங்களது வணக்கம், நாங்கள் அல்லாஹ்வை ஏன் வணங்க வேண்டும்? சரியான முறை அல்லாஹ்வை நாங்கள் வணங்க வேண்டும். ஏன் என்று சொன்னால், நாங்கள் வணங்கப்படுவதற்கு எல்லா தகுதிகளும் அவனுக்கு இருக்கின்றது. ஏன் என்று சொன்னால், அவன் குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். எந்த ஒரு
எந்த ஒரு உலகத்துக்கு புதிய கொள்கைகளை போதித்தவர்கள் கூட சொல்ல முடியாத ஒரு வரைவிலக்கணத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். கடவுள் என்று சொன்னால் அவன் எப்படி இருக்க வேண்டும், அல்லாஹ் என்று சொன்னால் அவன் யாரு, நான் உன்னை படைத்தாலும் படைக்காவிட்டாலும் வணங்கப்படுவதற்கு நான் தகுதி உள்ளவன். அப்ப அல்லாஹ்வை வணங்குவதற்கு ரெண்டு விஷயங்கள் எங்களுக்கு தேவைப்படுகின்றது. வணக்கத்தை சரியான முறையில் செய்வதற்கு இரண்டு விஷயங்கள் தேவைப்படுகின்றது. இரண்டு விடயங்களின் அடிப்படையில் தான் எங்களது வணக்கம் அமைய வேண்டும். அதுல ஒரு விஷயம் தான் அறிவு, இரண்டாவது விஷயம் ரூஹானியத்து, அதாவது இஹ்லாஸ், இறையச்சம். நாங்கள் செய்கின்ற வணக்கங்களில் உயிரோட்டம் உள்ள வணக்கமாக இருக்க வேண்டும். இப்ப எப்படி அறிவு தேடுறது? உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை சொல்லலாம். என்னவென்று சொன்னால், உதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், தொழுகையை எடுத்துக்கொள்வோம். நாங்க இப்ப இங்க வந்திருக்கின்ற எல்லா சகோதரர்களும் தொழுகின்றவர்கள், அது எந்த சந்தேகமும் கிடையாது. இருக்கின்ற முஸ்லிம்கள் 160, 70, 80% மக்கள் தொழுகையாளிகளாக இருக்கின்றார்கள். இப்ப தொழுகையை பற்றி குர்ஆன் சொல்லுகின்ற போது இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், ஒரு விஷயம், தொழுகை மானக்கேடான கெட்ட காரியங்களில் இருந்து ஒரு மனிதனை பாதுகாக்கும். இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபன் மௌகூதா, மனிதனுக்கு மூமின்களுக்கு நேரம் குறிப்பிடப்பட்ட ஒரு வணக்கமாக தொழுகை இருக்கின்றது. இப்படி பல இடங்களில் குர்ஆன் தொழுகையை பற்றி பேசுகின்றது. அதே நேரத்தில் இந்த தொழுகையை நாங்கள் எப்படி நிறைவேற்றுவது என்ற அறிவு ஒரு மனிதனிடத்தில் இல்லை என்று சொன்னால் அந்த தொழுகையை சரியான முறையில் நிறைவேற்ற முடியாது. எப்படி? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், ஸல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, ஸல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி. இப்ப இந்த வணக்கம், நாங்க இப்ப வணக்கம் எடுத்து சொன்னா தொழுகையை மட்டும் தான் செய்றோம், வேற எந்த வணக்கம் எங்கள்கிட்ட கிடையாது. குறைஞ்ச அளவு தொழுகையை மட்டும் தான் நாங்க செய்றோம், அது கூட நேரத்துக்கு செய்யாதவர்களா இருக்கின்றோம். தொழுகை கூட சரியாக நேரத்துக்கு தொழாத மனிதர்களா அந்த லிஸ்டில் தான் நாங்கள் இருக்கின்றோம். அப்ப அன்பு சகோதரர்களே, நாங்கள் செய்கின்ற தொழுகின்ற இந்த வணக்கத்தை இதை எப்படி நாங்கள் செய்வது, எப்படி செய்வது, எப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்களே, அட என்னை எப்படி தொழக்காண்டீர்களோ அப்படித்தான் நீ தொழ வேண்டும். அப்படி என்று சொன்னால் தொழுகைக்கு வருகின்ற ஒரு மனிதன் இஹ்ராம் தக்பீர் முதல் தஸ்லீம் சலாம் கொடுக்கின்ற வரைக்கும் அவன் தெரிந்து வைத்திருக்க வேண்டும், எனது தலைவர் இப்படித்தான் தொழுதார், இந்த தொழுகையை போதித்த உஸ்தாத் இப்படித்தான் தொழுதிருக்கின்றார், அப்படி தொழும்படிதான் எங்களை ஏவி இருக்கின்றார். இந்த விஷயம் தெரிஞ்சுன்னு வைங்கள, அப்ப நாங்க யார் மாதிரி தொழுவோம்? ரசூலுல்லாஹ் தொழுத மாதிரி தான் நாங்க தொழுவோம். தொழுகை போய் நிற்கின்றவனுக்கு இந்த ஹதீஸ் மட்டும் தெரியும் என்று சொன்னா அவன் யோசிப்பா, ரசூலுல்லாஹ் எப்படி தக்பீர் கட்டினாங்க, ரசூலுல்லாஹ் என்னென்ன சூறாக்கள் ஓதினாங்க, ரசூலுல்லாஹ் எப்படி தொழுகையை தொழுதாங்க. அப்ப அந்த தொழுகையில் இருக்கின்ற ஒவ்வொரு அங்கமும் ஒவ்வொரு விஷயத்தையும் எனது தலைவர் இந்த தொழுகையின் உஸ்தாத் எப்படி தொழுது காட்டினாரோ அது போன்று தொழ வேண்டும் என்று ஒரு மனிதனுக்கு தெரிந்திருந்தால் அவனது தொழுகை எப்படி இருக்கும்? அவனது தொழுகை எப்படி இருக்கும்? இந்த இமாம் சொன்னது போன்று இருக்குமா, எனது ஹசரத் சொன்னது போன்று இருக்குமா, ஒரு தலைவர் சொன்னது போன்று இருக்குமா, எனது பாப்பா சொன்னது போன்று இருக்குமா, இல்ல இவர் சொன்னது போன்று இருக்குமா, அவர் சொன்னது போன்று இருக்குமா? நாங்க 10 பேர் நின்றா 10 பேர் தொழுகையும் 10 மாதிரி இருக்குமா, ஒரு மாதிரி இருப்போம்? நாங்க எங்கள் எல்லோருக்கும் இந்த ஹதீஸ் தெரிந்திருந்தால், இந்த தெளிவு எங்களிடத்தில் இருக்கும் என்றிருந்தால், நான் எனது தலைவரை போன்றுதான் தொழ வேண்டும் என்ற தெளிவு இருந்தால் எல்லோரும் சரியான முறையில் ஒரே மாதிரி தொழுவோமா இல்லையா? ஒரே யூனிஃபார்மில் ஒரே மாதிரி தொழுவோம். அப்ப அது தெளிவு கிடையாது, அதை தேடுறதும் இல்லை. ஏன்னு சொன்னா எல்லோருக்கும் இலகுவான ஒரு வார்த்தை இருக்கின்றது, எங்கட ஹசரத் சொல்லிட்டாரு, இந்த இமாம் சொல்லிட்டாரு, அதனால தேட தேவையில்லை. நாங்க தான் படிக்காத சமூகமே, தேடலாத சமூகம், படிக்காத சமூகம், வாசிக்காத சமூகம். அப்ப ரசூலின் சமூகத்தை பத்தி சொல்ற நேரம், அறிவை பத்தி சொல்ல என்ன சொல்றாங்க? தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமா, கல்வி என்பது முஸ்லிமான ஆண் பெண் இருபாலாருக்கும் கட்டாய கடமை. அப்ப படித்தே ஆக வேண்டும். இன்னொரு இடத்தில் சொல்லுகின்றார்கள், அல் ஹிக்மத்து தாலத்துல் மூமின் ஃபஹைது வஜதஹா ஃபஹுவ அஹக்கு பிஹா, ஞானம் என்று சொல்வது, கல்வி என்று சொல்வது ஒரு மூமினுடைய கைதவறி போன பொருள், அதை கண்ட இடத்தில் பெற்றுக் கொள்வதற்கு அவனுக்கு எல்லா உரிமைகளும் இருக்கின்றது. எப்படி? நீங்க போறீங்க, போனா உங்களோட மொபைல மறந்து வச்சுட்டு போயிட்டுறீங்க, அல்லது உங்களோட பர்ஸை மறந்து நீங்க வச்சுட்டு போயிடுறீங்க, திருப்பி ஓடி வந்தா பர்ஸ் அங்க எங்கேயோ கிடைக்குது, யார கையிலயோ அந்த மொபைல் கிடைக்குது, இல்லாட்டி உங்களோட பர்ஸ் கிடைக்குது, இல்லாட்டி காணா போன அந்த சாமான் கிடைக்குது. கிடைச்சா நீங்க என்ன செய்வீங்க? அப்படியே உடனே வாங்கிக்கொள்ளுங்களா இல்லையா? உடனே நாங்க வாங்கிக்கொள்ளுவோம், இல்லாட்டி பறிச்சு எடுத்துக்கணும். அது என்ன சாமா, இது என்ன மொபைல் சொல்லி எடுப்போமா இல்லையா? அதை எடுப்பதற்குரிய எல்லா உரிமைகளும் இருக்கின்றது. அப்ப எங்கெல்லாம் கல்வி ஞானம் மிகுதோ, எங்கெல்லாம் அறிவு கொடுக்கப்படுகிறதோ, அறிவு புகட்டப்படுகிறதோ, அப்ப அந்த அறிவை எடுத்துக்கொள்றதுக்கு இது ஒரு இஸ்லாமியனுக்கு, அல்லாஹ்வை பயந்து நடக்கக்கூடிய ஒரு அடியானுக்கு எல்லா உரிமைகளும் இருக்கின்றது. அப்ப நாங்க என்ன செய்யறோம்? அதை பத்தி கணக்கெடுக்கிறதே கிடையாது. என்ன வாப்பா இப்படி தொழுதாரு, ஹசரத் இப்படி சொல்லி தந்தாரு,
மௌலவி இப்படி சொல்லி தந்தாரு, இந்த இமாம் இப்படி செஞ்சாரு, அவங்க தவறு செய்வாங்களா? எல்லோருக்கும் லேசான ஒரு கேள்வி இது. இந்த இமாம் தவறு செய்வாரா? இந்த ஹஸரத் தவறு செய்வாரா? இவரை பத்தி உங்களுக்கு தெரியுமா? லேசான ஒரு கேள்வி. அடே, இதை பத்தி தேடி பார்க்கறது கிடையாது. அப்ப இந்த வணக்கம் சரியான முறையில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொன்னால், எங்களது வாழ்க்கையின் நோக்கம் சரியான முறையில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், எங்களுக்கு அறிவு இருக்க வேண்டும். நாங்கள் செய்கின்ற வணக்கங்கள் 2 விடயங்களின் அடிப்படையில் செய்யப்பட வேண்டும். அதில் ஒரு விஷயம்தான் அறிவு. அடுத்தது இறையச்சம். இறையச்சம் எப்படி வரும்? இப்ப தொழுகைக்கு நாங்க நிக்கிற நேரம், தொழுகை இப்படி தொழுதால் தான் மறுமையில் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வான் என்ற தெளிவு ஒரு மனிதனுக்கு இருந்தால், அந்த மனிதன் எப்படி செய்வான்? வாழ்க்கையின் நோக்கமே வணக்கம் தான். எங்களது வாழ்க்கையின் நோக்கமே வணக்கம் தான். அப்ப வணக்கம் சரியான முறையில் நிறைவேற்றப்படவில்லை என்று சொன்னால் எப்படி இருக்கும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், மன் அஹதஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு வஹுவ ரத்துன். எப்படி? எங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒப்புதல் இல்லாமல் எந்த வணக்கம் செய்யப்பட்டாலும், எதை நீங்கள் புதுசா கொண்டு வந்து நுழைத்தாலும் அது நிராகரிக்கப்பட்டு விடும். அப்ப நீங்க நாங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க என்ன எப்படி தொழக்காண்டீங்களோ நீங்க அப்படி சொல்லுங்க. அந்த தெளிவு எங்களுக்கு இல்லைன்னு வைங்களே, இந்த வணக்கத்தை சரியான முறையில் நிறைவேற்றலாமா? இந்த விளக்கம் இல்லாமல், இந்த ஹதீஸை தெரியாமல் தொழுகையை சரியான முறையில் நிறைவேற்ற முடியுமா? அப்ப நாளைக்கு ரசூலுல்லாஹ் மறுமையில கேட்க மாட்டாங்க, நான் தான் அப்பா உனக்கு சொன்னேனே, நீ என்ன எப்படி தொழக்காண்டையோ அப்படி நீ தொழுன்னு சொன்னா, இல்ல நான் இவன் சொன்ன மாதிரி தொழுகிறேன், அந்த இமாம் சொன்ன மாதிரி தொழுத, அவர் எனக்கு வழிகாட்டினார் சொன்னா, மறுமையில என்ன நடக்கும் சொன்னா, இந்த வணக்கம் புறக்கணிக்கப்படும். இந்த வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்படாது. நீங்க வணக்கம் எல்லாம் அள்ளி கட்டிட்டு போவீங்க. உலகத்துல வாழ்ற நேரம் தொழுக, நோம்பு, ஜகாத்து, ஹஜ்ஜி, சதக்கா, ஜகாத்து எல்லாத்தையும் அள்ளி கட்டிட்டு போய் மறுமையில போய் நின்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போன்று செய்யாமல், இறையச்சம் இல்லாமல் செய்யாமல், அந்த வணக்கத்தோடு நீங்கள் மறுமையில் போய் நின்றால் என்ன நடக்கும்? அல்லாஹ் தஆலா அப்படியே தூக்கி மோத்திர அடிச்சு தூக்கி நரகத்துல போட்டுருவோம். அப்ப அன்றைக்கு நாம என்ன சொல்லுவோம்? அன்றைக்கு மறுமையில இந்த தீர்ப்பளிக்கப்பட்ட நேரம் நாங்க கை செய்தப்படுவோம், நாங்க கத்துவோம், நாங்க கதறுவோம். அல்லாஹ் தஆலா என்ன சொல்லுகிறான்? மறுமையில போவிட ஒரு நிலைமை வந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்றைக்கு தான் சொல்லுவாங்க, யா லைதனா அதான அல்லாஹ் வ அதான ரசூலா. அடே, நாங்க அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு இருக்க கூடாதா? அந்த கட்டுப்படுகின்ற தன்மை தெரியாது, நாங்க தேடி பார்க்கல. அப்ப வணக்கம் எப்படி செய்யற அந்த தெளிவே இல்லாம எங்களது வாழ்க்கையின் நோக்கத்தை நிறைவேற்றலாமா? சரியான முறையில் நிறைவேற்றலாமா? அல்லாஹ் தஆலா என்ன சொல்லுகின்றான்? அடே, உங்களை படைத்திருப்பதன் நோக்கம் நீங்கள் அல்லாஹ்வை வணங்க வேண்டும். அப்ப அந்த வணக்கம் எப்படி செய்யப்பட வேண்டும் என்பதை நாங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் தொழ வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் போய் இஹ்ராம் தக்பீர் கட்டுவது முதல் ரசூலுல்லாஹ் எப்படி இஹ்ராம் தக்பீர் கட்டினார்கள், எங்கே கையை வைத்து கட்டினார்கள், எப்படி தொழுதார்கள், எப்படி சூறாக்களை ஓதினார்கள், ருக்குவில் எதை ஓதினார்கள், சுஜூதில் எதை ஓதினார்கள், எப்படி சலாம் கொடுத்தார்கள், சுஜூதில் இருக்கும் போது எப்படி துஆ செய்யும்படி சொன்னார்கள், சுஜூதில் இருக்கின்ற போது ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமான நிலையில் இருக்கின்றான், நீங்கள் அதிகமான பிரார்த்தனைகளை கேட்டுக்கொள்ளுங்கள், தேவையானதெல்லாம் சுஜூதில் கேட்டுக்கொள்ளுங்கள். இப்ப இந்த தெளிவு இல்லை என்று சொன்னா இந்த தொழுகை எப்படி இருக்கும்? இந்த தொழுகை எப்படி இருக்கும் என்று சொன்னால், காகம் பிளந்தினது போன்று இருக்கும், பச்சி பறவைகள் கொத்தி கொத்தி தின்னுவது போன்று இருக்கும். அதனால தான் நாங்க பாக்குறோம், சில ஆட்கள் வராங்க, ஒரு நிமிஷத்துல 10 ரக்காத் தொழுது போறான், ஒரு நிமிஷத்துல அஸ்ர் தொழுது முடிச்சிடுறா, அவனுக்கு ருக்குவும் தெரியாது, சுஜூதும் தெரியாது, தலையை வைக்கிறதும் இல்ல, ஆனா தொழுகையாளி. இந்த தொழுகை தான் இஸ்லாம் சொல்லுதா? இந்த நோக்கத்தை நீங்க படைக்கப்பட்டீர்களா? அப்ப நாங்க படைக்கப்பட்ட நோக்கம் சரியான முறையில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொன்னால், இந்த வணக்கத்தை பற்றிய தெளிவு எங்களிடத்தில் இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு இன்னொரு விஷயத்தை சொல்லலாம். எப்படி? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், பாருங்கள், உண்மையிலேயே ஒரு வணக்கத்தை செய்வதற்கு தெளிவு, ஒரு வணக்கத்தை செய்வதற்கு விவரம், விளக்கம் எவ்வளவு அவசியமானது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லுகின்றார்கள். குறிப்பா நான் நினைக்கின்றேன், இங்குள்ள எத்தனை சகோதரருக்கு அந்த ஹதீஸை தெரியுமோ தெரியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், யுதுஊன உம்மத்தி யௌமல் கியாமா குர்ரன் முஹஜ்ஜலீன், குர்ரன் முஹஜ்ஜலீன். அப்ப மறுமையில் எனது சமூகம், எனது உம்மத்தார்கள் எப்படி அழைக்கப்படுவார்கள் என்று சொன்னால், அவர்கள் உது செய்த அங்கங்கள் இருக்கின்றது, அந்த அங்கங்கள் மினுங்கிக் கொண்டிருக்கும், பளிச்சிட்டுக் கொண்டிருக்கும், அந்த அடையாளங்களை வைத்து அழைக்கப்படுவார்கள். இன்னொரு ஹதீஸ் சொல்லுகின்றது, ஒருமுறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணீரை கொண்டு வர சொல்லி ஒழுவு எடுத்து காட்டுகின்றார்கள். ஒழுவை எடுத்து காட்டி சொல்லுகின்றார்கள், யாரு இப்படி ஒழு செய்கின்றார்களோ, யாரு இப்படி ஒழுவு செய்து இந்த துஆவை ஓதுகின்றார்களோ, அந்த ஒழு செய்கின்ற அங்கங்களிலிருந்து வடிகின்ற ஒவ்வொரு சொட்டு நீரிலிருந்தும் அவனது பாவங்கள் கழுவப்படுகின்றது.
இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் சொல்றாங்க பாருங்களேன். மறுமையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேக்குற, ரசூலுல்லாஹ்வே நீங்க மறுமையில எப்படி உங்க உம்மத்தை அடையாளம் கண்டு கொள்வீங்க? அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க குர்ரான் முஹஜ்ஜலீன், எப்படி அவர்களுடைய உது செய்த அந்த அங்கங்கள் மினுங்கிக் கொண்டிருக்கும், அந்த அடையாளங்களை வைத்து நான் கண்டுகொள்வேன். கேளுங்களேன், இப்ப நாங்க உது செய்ய பத்தி நிக்கிறோம், உது செய்ய பத்தி ஹவுது கிட்ட இல்லாட்டி டக்புக்கு நின்னுடுவீங்களே, நீங்க உங்களுக்கு இந்த ஹதீஸ் தெரியும் என்று இருந்தால் நீங்க எப்படி இந்த உது செய்வீங்க? உங்களுக்கு உள்ளத்துல என்ன வரும்? இப்ப நீங்க எப்படி இந்த உதுவை செய்வீங்க? சரியான முறையில் நீங்கள் உதுவை செய்வீர்கள். ஏன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், இந்த உதுவை இப்படி செய்தால், சரியான முறையில் பரிபூர்ண முறையில் இந்த உதுவை நான் செய்தால் மறுமையில் நான் இப்படித்தான் இருப்பேன், எனது கைகள் மினுங்கிக் கொண்டிருக்கும், எனது முகங்கள் மினுங்கிக் கொண்டிருக்கும், எங்கெல்லாம் இந்த உதுவுடைய தண்ணி பட்டுச்சோ அங்கிருந்தெல்லாம் எனது பாவங்கள் கழுவப்படும். இந்த விஷயங்கள், இந்த விவரம் விளக்கம் உங்களிடத்தில் இருந்தால் இந்த உதுவை நீங்கள் எப்படி செய்வீர்கள்? இந்த ஒது சரியான முறையில் செய்யப்படும். ஏன் உங்களுக்கு தெரியும், ஒதுவை சரியான முறையில் செய்தால் பாவங்கள் கழுவப்படுகின்றது. ஒதுவை சரியான முறையில் செய்தால் மறுமையில் நான் அடையாளம் கண்டுகொள்ளப்படுவேன். மறுமையில் அடையாளம் கண்டுகொள்ளப்படுவதற்கு ஒது ஒரு காரணமாக இருக்கின்றது என்பது எங்களுக்கு தெரிந்திருந்தால் அந்த ஒதுவை நாங்கள் சரியான முறையில் செய்வோமா இல்லையா? நாங்கள் செய்வோம். அதே மாதிரி ரசூல் சொல்றாங்க பாருங்களேன், ஒரு மனுஷன் சதகா செய்யறான், ஒரு மனுஷன் சதகா செய்யறான். அப்ப எப்படி மறுமையில் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு யௌமல் கியா யௌமல் இல்லா தில்லுஹு, மறுமையில நிழலே இல்லாத போது, மறுமையில நிழலே இல்லாத போது சில மனிதர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிழல் அளிப்பான். சில மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா நிழல் அளிப்பான். அது என்ன? 7 கூட்டத்தாருக்கு நிழல் அளிக்கின்ற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லுகின்றார்கள், ஒரு மனிதன் எப்படி சதகா செய்கின்றான், வரஜுலுன் தஸத்தக பியமீனிஹி ஹத்தா லா தஅலம ஷிமாலுஹு. ஒரு இப்ப நாங்க சதகா செய்ய, இந்த ஹதீஸ் தெரியும்வீங்களே, சதகாவை பொறுத்த மட்டும் எவ்வளவு பெரிய ஒரு வணக்கம். இஸ்லாம் உண்மையிலேயே அழுத்தி சொல்கின்ற வணக்கங்களில் மிகவும் முக்கியத்துவம் பெறுகின்ற வணக்கம் என்று சொன்னால் சதகா. நாங்கள் செய்கின்ற சதக்காக்கள் அதை எப்படி செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னால் உண்மையிலே இந்த வணக்கம் எங்களை கொண்டு போய் நரகத்தில் தள்ளிவிடும். இந்த வணக்கம் எப்படி செய்யப்பட வேண்டும் என்பதை நாங்கள் தெரிந்து சரியான முறையில் செய்யவில்லை என்று சொன்னால், அந்த வணக்கத்தில் இறையச்சம் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்களே, மறுமையில் 3 மனிதர்களை கொண்டு வந்து அல்லாஹ் தஆலா விசாரிப்பான். அதில் ஒரு மனிதன் அள்ளி அள்ளி இறைத்தோர் வள்ளல், அள்ளி அள்ளி கொடுத்த சதகா செய்த ஒரு மனிதரை கொண்டு வந்து அல்லாஹ் தஆலா விசாரிப்பான். நீங்க பாருங்க, இந்த சதகா பத்தி ஒரு மனிதனுக்கு சரியான தெளிவு இல்லை என்று சொன்னா அவனது வாழ்க்கை, உலக வாழ்க்கையின் நோக்கம் அந்த சரியான திசையை நோக்கி அந்த நோக்கம் சரியான முறையில் நிறைவேற்றப்படவில்லை என்று சொன்னால் மறுமையில் கை செய்தப்படுகின்றான். நீங்க பாருங்க, இந்த கொடை வள்ளல் ஏன் நரகத்துக்கு போகின்றான்? இந்த கொடை வள்ளல் ஏன் நரகத்துக்கு போகின்றான் சொன்னால் அல்லாஹ் தஆலா அந்த மனிதனை மக்களுக்கு முன்னால் வைத்து மஹ்ஷரில் வைத்து விசாரிப்பான். விசாரிச்சேன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா கேட்பான், நீ என்னடப்பா செஞ்சேன்னு சொன்னா அவன் சொல்லுவான், நான் இப்படி எல்லாம் செஞ்சேனே, எனக்கு சொத்துக்கள் எல்லாம் காசு பணத்தை எல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்தேன் என்று சொன்னா அல்லாஹ் தஆலா என்ன சொல்லுவான் தெரியுமா? இன்னமா ஃபஅல்த யுகால வகீல, உன்னை உலகத்தில் ஒரு கொடைவள்ளல் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக செய்தாய். அப்ப நீ செய்த சதகா அவுட், நீ செய்த சதகாவை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, அல்கூஹு ஃபி ஜஹன்னம், இவனை தூக்கி நரகத்திலே போட்டு விடுங்கள். அப்ப இந்த ஹதீஸ், அதே நேரம் ஒரு சதகா, ஒரு மனிதன் சதகா செய்கின்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், நாங்க 1 ரூபாயோ 1 கோடியோ 10 கோடியோ கொடுக்கிறோம், வலது கையால கொடுத்தீங்க என்று சொன்னா இடது கைக்கு தெரியாது. அப்ப கொடுக்கிற நோக்கம் என்ன? ஒரு மனிதன் சதக்கா செய்கின்றான் சொன்னா இந்த ஹதீஸை அவன் தெரிந்து வைத்திருந்தால், அடே நான் இப்படி சதக்கா செய்தால் மற்றவனுக்கு தெரியாத முறையில் அல்லாஹ்வுக்கா வேண்டி மட்டும் செய்தால், அவ்வளவு ரகசியமான முறையில் செய்தால் மறுமையில் நிழலே இல்லாத போது அல்லாஹ்வுடைய நிழல் அர்ஷிக்கு கீழால் எனக்கு நிழல் கிடைக்குமா? அப்ப இது தெளிவிருந்துச்சு வைங்களே. அப்ப சதக்கா கொடுக்கிற நேரம் ரகசியமா தான் கொடுக்கணுமோ, யாருக்கும் தெரியாம தான் கொடுக்கணுமோ? அப்படி கொடுத்தா தான் இக்லாஸ் செய்யுதோ, அப்படி செய்கின்ற சதக்கா தான் ரூஹானியத் உயிரோட்டம் செய்யுதோ. அப்ப இந்த ஹதீஸை தெரிஞ்சிருந்தா தான் அப்படி செய்யலாம். இந்த ஹதீஸை தெரியலன்னு வைங்களே, நாங்க என்ன செய்வோம்? 100 ரூபா கொடுத்துட்டு என்ன பேரை முதல்ல போட்டுக்கோ, 1000 ரூபா கொடுத்துட்டு என்ன பேரை பெரிய எழுத்துல போட்டுக்கோ, 10,000 ரூபாய் கொடுத்துட்டு என்ன ஒரு கொடை வரலன்னு சொல்லி நாங்க கொலரை தூக்குவோமா இல்லையா? நாங்க கொலரை தூக்கிக்கோ. அப்படி இல்லை என்று சொன்னா ஷைத்தான் எங்களை உள்ளத்தில் ஊசலாட்டத்தை போட்டுடுவோம்.
10,000 ரூபாய் கொடு, நீ ரகசியமா கொடுக்காத, எல்லாரும் முன்னுக்கும் போய் கொடு, நீ யாரு, சமூகத்தில் உனக்கு காசு இது பணம் இது, நீ பெரிய பணக்காரன், அதனால அள்ளி கொடுன்னு சொல்லி மறுமையில் எப்படி ஒரு கொடைவள்ளல் நரகத்துக்கு போகின்றானோ அப்படி இந்த சதக்காவையும் பாலுபடுத்தி நஷ்டப்படுத்தி மறுமையில் எங்களை நஷ்டவாளிகளாக அந்த கூட்டத்தோடு சேர்த்து விடுவான். அப்ப நாங்க என்ன செய்யணும் கேளுங்களேன், தொழுகை எப்படி செய்யப்பட வேண்டும், நோன்பு எப்படி நோக்கப்பட வேண்டும், ஹஜ் எப்படி செய்யப்பட வேண்டும், சதக்கா எப்படி கொடுக்கப்பட வேண்டும், ஜிஹாத் எப்படி செய்யப்பட வேண்டும் என்ற தெளிவோடு இறையச்சம் இருந்தால் இந்த ரெண்டும் ஒன்று சேர்ற நேரம் தான் எங்களது வாழ்க்கை வணக்கமாக அமைய வேண்டும் என்று சொன்னால், எங்களது வாழ்க்கையில் நாங்கள் செய்கின்ற வணக்கங்கள் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்படுவதற்கு இது ஒரு முக்கிய காரணம். அப்ப அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்தில் சொல்லுகின்றான், இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், இறையச்சம் நிறைந்த நிலையில் ஒரு மனிதன் செய்கின்ற வணக்கங்களை தான் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கின்றான். அப்ப அன்பு சகோதரர்களே, நாங்கள் செய்கின்ற வணக்கங்களுக்கு அறிவும் தெளிவும் தேவைப்படுகின்றது. அதே நேரம் ரூஹானியத் உயிரோட்டமும் இறையச்சமும் தேவைப்படுகின்றது. இந்த தெளிவோடு செய்தால்தான் எங்களது வாழ்க்கையின் நோக்கம் என்னவென்று எங்களுக்கு தெரியும். இப்ப எங்களை படைக்கப்பட்ட என்ன செய்தி, அல்லாஹ்வை நாங்கள் ஏன் முதலில் வணங்க வேண்டும்? முதல் கேள்வி, ஒவ்வொரு மனிதனும் நான் ஏன் அல்லாஹ் வணங்கணும், நான் ஏன் அல்லாஹ் வணங்கணும், இல்ல என்ன படைச்சிருக்கிறான், நல்ல வேலை தந்திருக்கிறான், நல்ல குடும்பம் கிடைச்சிருக்கு, அழகான மனைவி மக்கள் இருக்கிறாங்க, இதுக்குத்தான் அல்லாஹ் வணங்க வேண்டும் என்று சொன்னால் இது ஒரு காரணம். அந்த வணங்கப்படுவதற்குரிய காரணங்களில் கடைசி ஒரு வீதம் கொடுக்கலாம். இல்ல என்று சொன்னா அல்லாஹ் படைச்சுதான் வணங்கணும் என்று சொன்னா இது ஒரு பிசினஸ் டீலிங் மாதிரி, டிட் ஃபார் டாட். அல்லாஹ் என்ன படைச்சா நான் வணங்குறேன், அல்லாஹ் என்ன படைச்சா நான் வணங்குறேன். இல்ல, நீங்க பாருங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, அடே நீ ஒன்ன படைச்சாலும் படைக்காட்டியும் அல்லாஹ் தஆலா வணங்கப்படுவதற்கு எல்லா தகுதிகளும் இருக்கின்றது, அவனை வணங்குவதற்கு வானவர்களை படைத்து வைத்திருக்கின்றான். என்ன சொல்கின்றான், லா யஅலமு ஜுனூத ரப்பிக இல்லாஹு, அல்லாஹ்வுடைய வானவர்களை பட்டாளத்தை பற்றி அவனை தவிர வேறு யாருக்குமே தெரியாது. அதனால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பைத்துல் மாமூர், பைத்துல் மாமூர் ஒரு முறை லைஃப் டைம்ல ஒரு மலக்கு ஒரு வானவர் ஒரு முறை தவாப் செய்யறாரு. ஒரு விடுத்தம் தவாப் செஞ்சா மறுமை வரைக்கும் அவருக்கு செகண்ட் சான்ஸ் கிடைக்காது. என்ன சொல்றாங்க, பைத்துல் மாமூர் காபத்துல்லாஹை போன்று வானத்தில் பைத்துல் மாமூர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆலயம் இருக்கின்றது. அந்த ஆலயத்தை தினந்தோறும் 70,000 வானவர்கள் தவாப் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு முறை தவாப் செய்தால் மறுமை வரைக்கும் இரண்டாவது சான்ஸ் கிடைக்காது, இரண்டாவது சந்தர்ப்பம் கிடைக்காது. அவ்வளவு பெரிய பட்டாளத்தை படைத்து வைத்து ருக்கு செய்கின்றவர்களாகவும் சுஜூத் செய்கின்றவர்களாகவும் அல்லாஹ் துதிக்கின்றவர்களாகவும் படைத்து வைத்திருக்கின்ற மக்களுக்கு மத்தியில் நாங்கள் வணங்கினாலும் வணங்காவிட்டாலும் அல்லாஹ் தஆலா வணங்கப்படுவதற்கு தகுதியான என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு விஷயம். இரண்டாவது, எங்களை படைத்திருக்கின்ற நோக்கம், உன்னை நீ படைத்திருக்கின்றேன், நீ அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று சொல்லுகின்றான். அந்த வணக்கம் எப்படி செய்யப்பட வேண்டும்? உனது உலக வாழ்க்கையின் நோக்கம் சரியான முறையில் நிறைவேற்றப்பட்டால் யாருக்கு நஷ்டம், யாருக்கு லாபம்? கேளுங்க, அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா மனிதர்களும் ஜின்களும் இறை பக்தர்களாக இருந்து எந்த பாவம் செய்யாதவர்களாக இருந்தாலும் அல்லாஹ் தஆலாவுடைய மகிமையில் மாட்சிமையில் எதுவுமே கூடிவிடாது. எல்லாரும் அவன் செய்யறாங்க, எந்த பாவமே செய்யல, அல்லாஹ் தஆலாவுக்கு எதுவுமே கூடிவிடாது. அதே நேரம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா மக்கள் மனிதர்கள் ஜின்கள் எல்லாரும் சேர்ந்து பாவிகளா இருக்கிறாங்க, அல்லாஹ் தஆலாவுக்கு எந்த குறையும் வந்துடாது. இதுதான் நாங்க ஒன்னா விளங்கிக் கொள்ளணும். ரசூலுல்லாஹ் பாருங்களேன், இந்த பூமியில உலகத்தில் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஒரு சிறந்த படைப்பு என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லலாம். ஒரு முறை அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் நின்று வணங்குகின்ற போது கால்கள் எல்லாம் வீங்கிவிடும். அவர்கள் சுஜூது செய்து கொண்டிருந்தால் சுஜூதில் அவர்கள் முணுமுணுக்கின்ற அந்த சத்தம் எனக்கு கேட்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், லா சுப்ஹானக் லா உஹ்ஸி ஸனாஅன் அலைக அன்த கமா அஸ்னைத அலா நஃப்ஸிக். யா அல்லாஹ், என்னால உன்னை புகழ முடியாது, என்னால உன்னை புகழ முடியாது, நீ எப்படி உன்னை புகழ்ந்தையோ அதுதான் தகுதி வாய்ந்த புகழ்ச்சி, என்னால புகழ இயலாது. அப்ப அவ்வளவு புகழ்ச்சிக்குரியவன் எங்களால புகழ இயலாது. அப்ப இன்னொரு இடத்துல அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களது முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்குது, நீங்க இரவெல்லாம் நின்று வணங்குறீங்க, நீங்க இரவெல்லாம் நின்று வணங்குறீங்கன்னு கேட்டா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அஃபலா அகூன அப்தன் ஷகூரா, அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள ஒரு மனிதனாக நான் இருக்க கூடாதா என்ற நோக்கத்துக்காக வேண்டிதான் நான் இரவெல்லாம் நின்று வணங்குறேன், ஒரு நாளைக்கு 70 விடுத்தம் தௌபா செய்யறேன், அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமாக பார்க்கிறேன். இந்த ரசூலுல்லாஹ் சொல்ற, யாரு சொல்ற இது?
பூமியிலேயே அல்லாஹ் தஆலாக்கு மிகவும் விருப்பமான ஒரு படைப்பு என்று சொன்னால் அது மாமனிதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அப்ப இது அல்லாஹ்வை வணங்குவதற்கு நான் எங்களை படைத்தாலும் படைக்காவிட்டாலும் அல்லாஹ் தஆலா வணங்குவதற்கு தகுதியுள்ளவன். இரண்டாவது கேள்வி, நாங்க எப்படி அல்லாஹ் வணங்கணும், அது எல்லா வணக்கங்களை பற்றியும் எங்களுக்கு தெளிவு இருக்க வேண்டும். அப்ப அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இப்போது 100, 200, 300 வருடங்களுக்கு முன்னால் என்று சொன்னால் கல்வியை தேடி நாங்கள் ஒரு ஆலிம் இடத்துக்கு செல்ல வேண்டும், அவரது வீட்டுக்கு செல்ல வேண்டும், அல்லது நாடு விட்டு நாட்டுக்கு செல்ல வேண்டும், கஷ்டப்பட்டு கல்வியை தேட வேண்டிய ஒரு காலம் இருந்தது. ஆனா இன்றைக்கு அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்ட அருட்கொடைகளை தந்து வைத்திருக்கின்றான் தெரியுமா? எவ்வளவு பெரிய அருட்கொடையை தந்து வைத்திருக்கின்றான் சொன்னால், உங்களது வீட்டுக்குள் இருந்து கொண்டே, கட்டிலில் இருந்து கொண்டே உலகத்தில் இருக்கின்ற எந்த ஆலிமிடத்திலும் போய் பாடம் படிக்கலாம். ஒரு மவுஸை கிளிக் பண்ணினால் உங்களுக்கு மதீனா யூனிவர்சிட்டிக்கு போகலாம், இல்லாட்டி உலகத்தில் இருக்கின்ற எல்லா யூனிவர்சிட்டிக்கும் போய் எந்த பாடத்தையும் படிக்கலாம், குர்ஆனை தேடலாம். எந்த தப்சீரை பார்க்கணும், இங்கிலீஷ்ல பார்க்கணுமா, அரபுல பார்க்கணுமா, உருதுல பார்க்கணுமா, தமிழ்ல பார்க்கணுமா, வீட்டுக்கு ஆலயம் இருக்கிறாரு. அப்ப ஒரு மவுஸை நீங்க தட்டினீங்களே, ஒரு கிளிக்ல உங்களுக்கு தேவையான எல்லா செல்வங்களையும் எடுத்துக்கொள்ளலாம், அறிவு ஞானத்தை அள்ளி எடுத்துக்கொள்ளலாம். இவ்வளவு பெரிய சலுகைகளையும் வசதி வாய்ப்புகளையும் அருட்கொடைகளையும் அல்லாஹ் தஆலா தந்து வைத்திருக்கின்றான். நாங்க எதுக்கு இதை பயன்படுத்துறோம் சொன்னா, வீட்டு உட்கார்ந்து படம் பாக்குறதுக்கு, ஜோக்க பாக்குறதுக்கு, தேவையில்லாத சீரியல பாக்குறதுக்கு, உலகத்துல படிக்கிறதுக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றது. வணக்கத்தை, தொழுகையை பத்தி, நோவு பத்தி, ஜக்காத்தை பத்தி, அட இப்படித்தான் தொழணுமா, இப்படித்தான் ஜக்காத்து கொடுக்கணுமா, இப்படித்தான் பிள்ளைகளை வளர்க்கணுமா, இப்படித்தான் குர்ஆனை ஓதணுமா, இந்த குர்ஆன் வசனம் இதுதான் விளக்கமா, தேடுறதுக்கு அல்லாஹ் தஆலா அருட்கொடைகள் தந்து வச்சில்ல. அப்ப இவ்வளவு அருட்கொடைகளை தந்து வைத்து நாங்க என்ன செய்யறோம் சொன்னா, நாங்க வாசிக்க மாட்டோம், நாங்க தேட மாட்டோம், நாங்க படிக்க மாட்டோம். ஏன்னு சொன்னா, இந்த ஆளு இப்படித்தான் தொலை சொல்லி இருக்கிறாரு, அப்படி தொழுதா சரி. அப்ப நான் கேட்கிறேன், இதுவரைக்கும் 20 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம் நாங்கள் தொழுது இருக்கின்றோம். இந்த தொழுகை இன்றைக்கு வரைக்கும், இப்ப நாளைக்கு சுபஹ் தொலை போய் நின்றா நீங்க என்ன நினைக்கிறீங்க? சுபஹ் தொழணுமா? இந்த தொழுகையை ரசூலுல்லாஹ் எப்படி தொழுதாங்க? நான் கேட்கிறேன், சுபஹ் தொலை போய் நின்றுட்டு நீங்க தக்பீர் கட்டும் போது யோசிக்கிறீங்க, இந்த தொழுகையை தொழுது காட்டின உஸ்தாது எப்படி தொழுதாரு, என்ன ஓதினாரு, எப்படி ஓதினாரு, எப்படி தொழ சொன்னாரு, சுஜூதுல எப்படி இருக்க சொன்னாரு, சுஜூது அதிகமா துவா செய்ய சொன்னாரா, துவா கேளு, உமாவுக்கு கேளு, வாப்பாக்கு கேளு, உலகத்துல நல்ல வாழ்க்கையை தர சொல்லி கேளு, கபூர்ற பாதுகாப்ப கேளு, மஹ்ஷர்ற அல்லாஹ்வுடைய நிழல கேளு, சுவர்க்கத்தை கேளு. அட இதெல்லாம் எனக்கு உஸ்தாத் சொல்லி தந்துறாரா? அப்ப சுஜூதுல இப்படி எல்லாம் கேட்கறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குதா? நீ அரபுல தான் கேட்கணுமா, தமிழ்ல கேட்கலாமே? அப்ப அல்லாஹ் தஆலாக்கு எல்லா மொழிகளும் தெரியுமே. அப்ப இந்த தெளிவோடு விளக்கத்தோடு நீங்க போயிட்டு தொழ நின்றீங்கன்னு சொன்னா உங்களது தொழுகை எப்படி இருக்கும்? உங்களது தொழுகை எப்படி இருக்கும்? உங்களுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஒரு லிங்க் கேட்கப்படும், ஒரு தொடர்பு வரும். அட ரசூல் இப்படிதான் தொழுதாங்களோ, ரசூல் இப்படிதான் நோன்பு வச்சாங்களோ, ரசூலுல்லாஹோட தொடர்பு வருதா, இமாமோட தொடர்பு வருதா? நீங்க தொலை போய் நின்றுட்டு ரசூலுல்லாஹ் இப்படித்தான் தொலை சொன்னாங்களான்னு நீங்க நினைக்கிறீங்களே, சிந்திக்கிறீங்களே, சிந்திக்கிற நேரம் உங்களுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படித்திருந்த பாடத்துக்கு இடையில ஒரு தொடர்பு ஏற்படுகின்றது, ஒரு லிங்க் ஏற்படுகின்றது. அப்ப நாங்க எப்படி செய்வோம்? தொழுகை உயிரோட்டம் உள்ள தொழுகையா இருக்குமா இல்லையா? அப்ப நாங்க என்ன நினைப்போம்? தொலை போய் நின்றா ரசூலுல்லாஹ் தொழுத மாதிரி, தொலை சொன்ன மாதிரி தொழுதாத்தான் அல்லாஹ் தஆலா இதை அங்கீகரிப்பான் என்று சொன்னா, இதை தெரிஞ்ச மனுஷன் என்ன செய்வான் என்று சொன்னா, தொழுகையை படிக்க வேண்டும், தொழுகையை எப்படி தொலை சொன்னார்கள் என்று சொல்லி தேட வேண்டும், இந்த ஹதீஸ் எங்கே இருக்கின்ற என்பதை தேட வேண்டும். தேடி நான் அப்படித்தான் அமல் செய்யணும், எனது மனைவி அப்படித்தான் அமல் செய்யணும், எனது குழந்தைகள் இப்படித்தான் தொழ வேண்டும், இப்படி தொழுதால் தான் அதற்குரிய சரியான பலனை பெற்றுக் கொள்ளலாம் என்ற சிந்தனை தெளிவு வந்தவுடன் இந்த தொழுகை உயிரோட்டம் உள்ள தொழுகையா இருக்குமா இருக்காதா? இறையச்சம் உள்ள தொழுகையா இருக்குமா இருக்காதா? நிச்சயமாக இருக்கும். ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதான் சொல்லப்பட்டுடனே, அதான் சொல்லப்படுகின்ற போது ஷைத்தான் விரண்டோடுகின்றான், மீண்டும் வந்து விடுகின்றான். இகாமத் சொல்லப்படுகின்ற போது விரண்டோடுகின்றான், மீண்டும் வந்து விடுகின்றான். தொழுகையை ஆரம்பித்தவுடன் அவன் உங்களது தொழுகைக்கு புகுந்து, நீங்கள் தொழுகின்ற தொழுகை 2 தொழுதீர்களா, 3 தொழுதீர்களா, அல்லது 3 தொழுதீர்களா, 4 தொழுதீர்களா என்று குழப்பி விட்டு செல்லி விடுகின்றான். இது நடக்குதா இல்லையா? நடக்குதா இல்லையா? அப்ப தொழுகையில ஆசாமி தொழுகையை கெடுப்பான்னு சொல்லி இந்த ஹதீஸ் தெரியும் என்று சொன்னா நாங்க என்ன செய்வோம்? அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? ஷைத்தானுடைய ஒரு ஊசலாட்டம் உங்களுக்கு வந்துச்சுன்னு சொன்னா, ஃபைம்மா யன்ஸஅன்னக மினஷ் ஷைத்தானி நஸ்அன் ஃபஸ்தைத் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அல்லாஹ் தஆலா ஆயுதத்தை கையில் இருந்து வைத்திருக்கின்றான். ஷைத்தான் உன்னை குழப்புவதற்கு முயற்சி செய்கின்றான் என்று சொன்னால் நீ அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடிக்கொள். தொழுகையில் போய் நின்றாதான் நாங்க என்ன செய்வோம் என்று சொன்னா எந்த யோசனையும் வராது.
தொழுகையில போய் நின்றோம்னு சொன்னா வீட்டுக்கு போவோம், நாட்டுக்கு போவோம், கணக்கு வழக்கெல்லாம் பார்ப்போம், பேங்குக்கு போவோம், மார்க்கெட்டுக்கு போவோம். எல்லா விஷயங்களும் அந்த 4 ரக்காத் தொழுகின்ற அந்த 10 நிமிடத்துக்குள்ள தான் வரும். உலகம் சுற்றுமாளி உலகத்தை சுற்றி வந்துடலாம். சில நேரம் ஒபாமாவோடு டிஸ்கஸ் பண்ணி கொண்டிருப்பார். இங்க இமாம் பின்னால நிற்பாரு. இமாம் சலாம் கொடுக்கும் வரைக்கும் தெரியாது. அடே 4 ரக்காத்து முடிஞ்சிட்டா, என்ன சூரத் ஓதினாரு, எங்க இமாம் தவறு விட்டாலும் இவனுக்கு தெரியாது. ஏன்னு கேளுங்களேன், தொழுகையை பத்தி தெரியாது. அப்ப தொழுகைக்கு ஒரு உயிரோட்டம் இல்லாத செத்த தொழுகை. அப்ப அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான் வந்து, ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். தொழுகையாளிகளுக்கு கேடுதான். என்ன கேடு? தொழுகையாளிகள் ஏன் கேடு வருது? மறுமேல ஒரு தொழுகை புறக்கணிக்கப்பட்டு விடும். ஒரு தொழுகையை நான் அங்கீகரிக்கவில்லை. என்ன காரணம் என்று சொன்னால், அவர்கள் தங்களது தொழுகையில் அலட்சியமாக இருக்கின்றார்கள். தொழுகையில் அலட்சியம் என்று சொன்னால் உயிரோட்டம் இல்லாத தொழுகை. அப்ப இப்படித்தான் வணக்கங்களை தெளிவோடு இறையச்சத்தோடு இஹ்லாசோடு செய்தால் மாத்திரம்தான் அல்லாஹ் தஆலா வணக்கங்களை அங்கீகரிக்கின்றான். அடுத்து 3வது கேள்வி என்ன கேக்குறீங்களா, நாங்க இப்ப செய்யற வணக்கங்களை எப்படி பரிபூர்ணமான வணக்கங்களால செய்யறது? எப்படி பரிபூர்ணமான வணக்கங்களா செய்யறது? வணக்கங்களை சரியான முறையில் நாங்க செய்யறது எப்படி செய்யறது சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மிகவும் பிரபல்யமான ஹதீஸ் உங்க எல்லோருக்கும் தெரியும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் முன்காதிருக்கின்ற அந்த மஜ்லிஸில் வந்து மார்க்கத்தை படித்துக் கொடுப்பதற்காக வேண்டி மனித ரூபத்தில் வருகின்றார்கள். வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உட்கார்ந்து மார்க்கத்தை பற்றி கேட்கின்றார்கள். மார்க்கத்தை பற்றி விளங்கப்படுத்துவதற்காக உட்கார்ந்து கொண்டு ஒரு ஹதீஸை கேட்கின்றார்கள். அது என்னவென்று சொன்னால், எப்படி வணக்கங்கள் சரியான முறையில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் முதலில் அல்லாஹ்வை நம்ப வேண்டும். அல்லாஹ்வை நம்ப வேண்டும். அல்லாஹ்வை நம்புவதற்கு முன்னால் எப்படி நாங்கள் அல்லாஹ்வை நம்ப வேண்டும் கேட்கின்றார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள், மல் இஸ்லாம் அக்பிர்னி அனில் இஸ்லாம். நபியே, இஸ்லாம் என்று சொன்னா என்ன? என்னங்க கேட்கின்றார்கள். இஸ்லாம் என்று சொன்னா என்ன? அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க வந்து, அன் தஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். நீங்கள் அல்லாஹ்வை ஏக இறைவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், என்னை அவனது தூதராக நீங்கள் நம்ப வேண்டும். வ அன் தகூமஸ் ஸலா, தொழுகையை நீங்கள் நிலைநிறுத்த வேண்டும். வ துதியஸ் ஸகா, ஜகாத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். வ தஹஜ்ஜல் வ தஸூமு ரமதான், ரமதான் வந்தால் நீங்கள் நோன்பு வைக்க வேண்டும். வ தஹஜ்ஜல் பைத், காசு வசதி இருந்தால் ஹஜ் செய்ய வேண்டும். 5 கடமைகள், 5 தூண்களில் இந்த இஸ்லாம் மார்க்கம் கட்டி எழுப்பப்பட்டிருக்கின்றது. 5 விஷயங்களில் இந்த மார்க்கம் கட்டி எழுப்பப்பட்டிருக்கின்றது சொல்லி நீங்கள் முதலில் வாயால் சொல்ல வேண்டும், நம்ப வேண்டும். இது மார்க்கத்தில் இருக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் விளக்கம். 2வது கேட்கின்றார்கள், அக்பிர்னி அனில் ஈமான். ஈமான் என்று சொன்னா என்ன கேளுங்க. தெளிவு, நம்பிக்கை, இறையச்சம் இருந்தா தான் வணக்கங்கள் அங்கீகரிக்கப்படும். அப்ப ஈமான் என்று சொன்னா என்ன சொல்றாங்க வந்து, அன்துமின பில்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் நம்ப வேண்டும். அன்துமின பில்லாஹ், அல்லாஹ்வை நம்ப வேண்டும். வருசுலிஹி, அவர்கள் நபிமார்களை நம்ப வேண்டும். வமலாயிகத்திஹி, வானவர்களை நம்ப வேண்டும். வகுதுபிஹி, வேதங்களை நம்ப வேண்டும். வல் யௌமில் ஆகிரி, மறுமையை நீங்கள் நம்ப வேண்டும். வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. இந்த 6 விஷயங்களை நீங்கள் நம்ப வேண்டும். நம்பிக்கை, நல்லமல்கள், நம்பிக்கைக்கு செயல் வடிவம் கொடுப்பதுதான் இந்த மார்க்கம். அப்ப 2 விஷயம். ஒன்று வந்து மார்க்கத்துடைய விளக்கம் 5 விஷயங்கள் அமைந்திருக்கின்றது. இஸ்லாம் மார்க்கம் என்று சொல்வது 5 விஷயங்களில் கட்டி எழுப்பப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ்வை நம்ப வேண்டும், அவனது தூதரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், நோன்பு வைக்க வேண்டும், ஜகாத்து கொடுக்க வேண்டும், ஹஜ் செய்ய வேண்டும். இது 5 விஷயங்கள் விளக்கங்கள். 2வது நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள். ஒரு மனிதன் எப்படி இந்த இஸ்லாத்தில் வருகின்றான் சொன்னால், இவைகளில் வாயால் சொல்லிவிட்டு 2வது சில விஷயங்களை நம்ப வேண்டி இருக்கின்றது. எப்படி நம்பணும்? அல்லாஹ்வை நம்பணும். அன்துமின பில்லாஹ் வருசுலிஹி, அல்லாஹ்வுடைய தூதுவர்கள் நம்பணும், வானவர்களை நம்பணும், வேதங்களை நம்பணும், மறுமை நாளை நம்பணும், வாழ்க்கையில் நடக்கின்ற இன்ப துன்பங்கள் கஷ்ட துன்பங்களை கலா கதிரை நம்ப வேண்டும். இந்த விஷயம் முடிஞ்சிருச்சா? அப்ப வணக்கம் என்று சொன்னா, எப்படி வணக்கத்தை பரிபூர்ணமான முறையில் நாங்கள் நிறைவேற்றுவது என்று சொன்னால், வணக்கம் தொழுகைக்கு போய் நின்றா சில விஷயங்களை நாங்க மனசால நம்புவது, உள்ளத்தால முதல்ல நம்பிக்கை இருக்கணுமா இல்லையா? தொலை போய் நின்றா ஏக இறைவன் அல்லாஹ் என்பதை நம்ப வேண்டும். நம்பியாச்சா? சில வார்த்தைகளை சொல்ல வேண்டும். என்ன? தொழுகைக்கு போய் நின்றா அல்லாஹு அக்பர் சொல்லணும், வாயால் சொல்லணும். உடலால் சில செய்கைகளை நாங்கள் செய்ய வேண்டும். அல்லாஹு அக்பர் என்று சொன்னால் கையசையும் காலசையும், கீழே சுஜூது செய்கின்ற போது சில காரியங்களை நாங்கள் செய்ய வேண்டும்.
இது செய்யணும். செஞ்சுட்டு அப்ப இந்த விஷயங்களை நம்பினால், இந்த விளக்கம் உனது உள்ளத்தில் இருந்தால், உனது நல்ல அமல்கள், உனது வணக்கங்கள் பரிபூரணத்துவம் அடையும். அது எப்படி? இந்த விளக்கங்களோடு செய்யற நேரம் வணக்கங்கள் பரிபூர்ணமான முறையில் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் இருக்கும். மூன்றாவது விஷயத்தை கேட்கிறாங்க. அடுத்தது மூணாவது விஷயம் என்னன்னு சொன்னா, மல் இஹ்சான். நல்ல விஷயங்கள் சொன்ன என்ன, இஹ்சான் சொன்ன என்னன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அன்தஅபுதுல்லாஹ கஅன்னக தராஹு ஃபஇன் லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக். உனது வாழ்க்கை வணக்கம் எப்படி அமையும் சொன்னா, தொலை போய் நின்றா அல்லாஹ் தஆலா உன்னை பார்த்து கொண்டிருக்கின்றான். நீ அல்லாஹ்வை பார்க்காவிட்டாலும் அவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கின்றான். இந்த எண்ணம் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் நிற்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனிடத்திலும் இந்த நம்பிக்கை இல்லாமல் போய் அமலை செய்தால், நீ தொழுகையில் இருந்து கொண்டே வீட்டுக்கு போய் விட்டு வருவாய், நீ தொழுகையில் இருந்து கொண்டே ஆபீஸுக்கு போய் விட்டு வருவாய், நீ தொழுகையில் இருந்து கொண்டே டாய்லெட்டுக்கு போய் விட்டு வருவாய். ஏன் என்று சொன்னால், நீ யாருக்கு முன்னால் இருக்கின்றாய் என்று உனக்கு தெரியாது. தொழுகைக்கு போய் நிற்கின்ற நேரம் உலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு முன்னால் நான் நிற்கின்றேன். அந்த அச்சம், அந்த பயம், அந்த இறையச்சம் இருக்கும் என்று சொன்னால், உனது தொழுகை அல்லாஹ்வோட ஒரு இணைப்பை ஏற்படுத்திவிடும். அல்லாஹ் தஆலா பார்த்து கொண்டிருக்கின்றான். நான் அவனை பார்க்காவிட்டாலும் எனது ஒவ்வொரு பேச்சையும், ஒவ்வொரு செயலையும், ஒவ்வொரு நடவடிக்கையும், தொழுகையை முடிகின்ற வரைக்கும் அல்லாஹ் தஆலா என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான். அவனுக்கு அவன் இந்த தொழுகையை தொழுது கொண்டிருக்கின்ற என்ற நம்பிக்கை, விளக்கம் என்னிடத்தில் இருக்கும் என்று சொன்னால், அந்த தொழுகை, அந்த வணக்கத்தை பரிபூர்ணமான முறையில் செய்யலாம். நாங்க பார்த்த ஹதீஸ், சொன்ன ஹதீஸ்ல இன்னொரு விஷயத்தை ரசூல் சொல்றாங்க. பாருங்க, ஒரு ஷஹீதை கொண்டு வந்து அல்லாஹ் தஆலா விசாரிக்கின்றான். ஒரு ஷஹீதை கொண்டு வந்து விசாரிக்கின்றான். அப்ப அந்த ஷஹாதத், அந்த ஜிஹாது சரியான முறையில் நிறைவேற்றப்படவில்லை, பரிபூர்ணமான முறையில் நிறைவேற்றப்படவில்லை. என்ன காரணம் என்று சொன்னால், அவன் நினைக்கவில்லை நான் அல்லாஹ்வை நம்புகின்றேன், அல்லாஹ்வுக்கு செய்கின்ற வணக்கங்கள் இஹ்லாஸான முறையில் செய்யப்பட வேண்டும் என்ற விளக்கம் அவனுக்கு இருக்கவில்லை. அவன் நான் அல்லாஹ்வை பார்க்காவிட்டாலும் இந்த அமலை செய்கின்ற போது அல்லாஹ் தஆலா என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற நம்பிக்கை இல்லாததன் காரணமாக அவன் ஜிஹாது செய்கின்ற போது, வெட்டப்பட்டு கொல்லப்படுகின்ற போது என்னை எண்ணம் அவனது உள்ளத்தில் இருந்தது என்று சொன்னால், எல்லோரும் என்னை ஒரு ஷஹீத் என்று சொல்ல வேண்டும். அப்ப அல்லாஹ் தஆலா மறுமையில கொண்டு வந்து கேட்பான், நீ என்ன செஞ்சீங்கன்னு சொன்னா, அவர் சொல்லுவார் நான் அல்லாஹ்வுடைய பாதையில, உண்ட பாதையில ஜிஹாது போய் வெட்டப்பட்டு கொல்லப்பட்டிருக்கின்றேன் என்று சொன்னா, அல்லாஹ் தஆலா சொல்றா கதை, நீ போய் சொல்ற. ஏன் அல்லாஹ் தஆலா போய் சொல்லன்னு சொல்றா? என்ன என்று சொன்னா, அந்த வணக்கத்தை செய்யற நேரம் பரிபூர்ணமான முறையில் செய்யவில்லை, இறையச்சத்தோடு செய்யவில்லை, அல்லாஹ் தஆலா பார்த்து கொண்டிருக்கின்ற எண்ணமானத்தில் இருக்கவில்லை. அப்ப வணக்கங்கள் பரிபூர்ணமான முறையில் செய்யப்படவில்லை என்று சொன்னால், எங்களது வாழ்க்கையின் நோக்கம் பிழைத்து விடுகின்றது. மறுமையில் நாங்கள் போய் கை செய்யப்பட வேண்டி இருக்கும். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், இன்னமா ஃபஅல்த அன் யுகால வகீல. நீ உன்னை ஒரு தியாகி என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி, உன்னை ஒரு வீரன் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி நீ இந்த வேலையை செய்தாய், இந்த வணக்கத்தை செய்தாய், அதனை நான் அங்கீகரிக்கவில்லை. அல்கூஹு ஃபீ ஜஹன்னம், இவனை தூக்கி நரகத்திலே போட்டு விடுங்கள். அப்ப உலக வாழ்க்கையின் நோக்கம் பிழைத்து விடுகின்றது. உலக வாழ்க்கையின் நோக்கம் சரியான முறையில் நிறைவேற்றப்பட்டால், அல்லாஹ்வுக்காக வேண்டி நிறைவேற்றப்பட்டால் மறுமையில் மோட்சம் இருக்கின்றது. அப்ப நாங்க படைக்கப்பட்டிருக்கின்ற நோக்கத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா உங்களை வணக்கத்துக்காக வேண்டி படைத்திருக்கின்றேன், என்னை வணங்குவதற்காக வேண்டி படைத்திருக்கின்றேன் என்று சொன்னால், எனது ஒவ்வொரு வணக்கமும், எனது ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு நடவடிக்கையும், ஒவ்வொரு நம்பிக்கையும் அல்லாஹ் தஆலாவை திருப்திப்படுத்துகின்ற விதத்தில் இருக்க வேண்டும். அவனது தூதர் சொன்னது போன்று இருந்தால் மட்டும்தான் மறுமையில் எனக்கு வெற்றி பெறலாம். இது மூன்றாவது கேள்வி. முதல் கேள்வி, அல்லாஹ்வை நாங்க வணங்கணும். இரண்டாவது, அல்லாஹ்வை எப்படி வணங்கணும். மூணாவது, வணக்கங்கள் எப்படி பரிபூர்ணமான முறையில் நிறைவேற்றப்படணும். நாலாவது கேளுங்களேன், இது உதாரணமா கிட்டத்தட்ட பாடசாலையில பரீட்சைக்கு போன மாதிரி தான். எப்படி நாங்க உலகத்துல பாடசாலைக்கு போறோம், பரீட்சை நடக்கும், பிள்ளை எல்லாம் படிக்கிறாங்க. ஒரு வருஷம் படிக்கிற நேரம் ஒவ்வொரு டேர்முக்கும் எக்ஸாம் வைப்பாங்க. அப்ப உம்மா அப்ப என்ன சொல்றது, ஏன் புள்ள 100 மார்க்ஸ் எடுக்கணும், ஏன் புள்ள 70 மார்க்ஸ் எடுக்கணும், 30. அப்ப அந்த பிள்ளைகள 30 மார்க்ஸ் எடுக்கணும் இருப்பா, 50 எடுக்கிறவன் இருப்பா, 70 எடுக்கிறவன் இருப்பா, 100 எடுக்கிறவன் இருப்பா. சில ஆட்களுக்கு எதுவுமே கிடைக்காது. அப்ப உலகத்திலேயே ஒரு மனிதன் என்ன நினைக்கிறான்னு சொன்னா, எனது பிள்ளை நல்ல மார்க்ஸ் எடுக்கணும், எனது பிள்ளை வகுப்புல முதலாவது ஆளா வரணும், கம்பெனிக்கு போய் வேலை செய்யறோம். நாங்க என்ன நினைக்கிறது, அடுத்த வருஷம் ப்ரமோஷன் கிடைக்கணும், அதுக்கு அடுத்த வருஷம் இது கிடைக்கணும், அதுக்கு அடுத்த வருஷம் மேனேஜர் ஆகணும், அதுக்கு அடுத்த வருஷம் 10,000 சம்பளம் 20,000 ஆகணும். அப்படி எதுவுமே கிடைக்கலன்னு சொன்னா விட்டு போட்டு வேற கம்பெனியை பார்க்கணும். இது மனிதன் நோக்கம் தானே, இதுதானே மனித உள்ளங்கள் எதிர்பார்க்குது. அப்ப நாங்க எங்களது வாழ்க்கையில மறுமையில எப்படி உயர்ந்த அந்தஸ்து அடைஞ்சு கொள்றது, எங்களோட நோக்கமே அதுதானங்க. நாங்க ஏன் இங்க உட்கார்ந்து இருக்கிறோம், இல்ல துபாய் ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் போய் பார்க்கலாம், ஃபைவ் ஒர்க்ஸ் பார்க்கலாம், துபாய் மாலுக்கு போகலாம், நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஏன் இங்க உட்கார்ந்து இருக்கிறோம் சொன்னா, இந்த ஒரு மணித்தியாலம் மறுமையில எங்களுக்காக வேண்டி பறந்து வச்சு போது, யாருல இவ்வளவு எல்லாம் துபாயில நடந்துச்சு, இவங்க எல்லாம் உட்கார்ந்து ஒன்னு மார்க்கத்தை கேட்டு இருந்தாங்க.
சொல்ல போகுது. அப்ப என்ன நோக்கம் என்று சொன்னா, எங்களது வாழ்க்கையில அடைகின்ற தரஜாக்கள், எங்களது அந்த தரவுகள் சரியான முறையில் இருக்க வேண்டும். எந்த நிலைமையில் நாம் போய் நிற்கிறது? அப்ப இஸ்லாம் ஒரு விளக்கத்தை சொல்லுது. என்னன்னு சொன்னா 3 படித்தரங்கள். என்ன படித்தரங்கள்? முதல்ல முஸ்லிம். முதல்ல 30ல இருந்து 50 மார்க்ஸ் வரைக்கும் எடுத்தா முஸ்லிம். அது 50ல இருந்து 75 வரைக்கும் எடுத்தா மூமின். 75ல இருந்து 100 வரைக்கும் எடுத்தா முஹ்சின். எப்படின்னு கேளுங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஒரு காட்டு அரபி, ஒரு பதுவாரர், ஒரு ஆராபி கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ் துல்லனி அலா அமலின் இதா அமில்துஹு தகலல் ஜன்னah தகல்துல் ஜன்னah. யா ரசூலல்லாஹ் எங்களுக்கு ஒரு அமல, ஒரு வணக்கத்தை சொல்லித்தாங்க. அந்த வணக்கத்தை நான் செஞ்சேன்னு வைங்களே, எனக்கு சுவர்க்கம் போகணும். அந்த வணக்கம் என்ன சுவர்க்கத்தில் கொண்டு போய் தான் நிறுத்த வேணும். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க நீ அன்துமின பில்லாஹ், அல்லாஹ்வை நீ முதல்ல நம்பணும். இரண்டாவது வதுகீமஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டணும். வதுதியஸ் ஸகா வதஸூமு ரமதான் வதஸில் ரஹிமக். சொல்றாங்க அல்லாஹ்வை நம்பணும், தொழுகையை நிலைநாட்டணும், ஜகாத் கொடுக்கணும், நோன்பு பிடிக்கணும், உனது குடும்பத்தார்களோட இணை பந்துக்களோட இணைஞ்சு நடக்கணும் சொன்னா, அந்த அரபி சொல்றாரு வல்லதி நஃப்ஸி பியதிஹி, அல்லாஹ்வை சத்தியமாக லா அஸீது அலா ஸாலிக ஷைஆ, இந்த வணக்கங்களை மட்டும் தான் நான் செய்வேன். வலா அன்குஸு மின்ஹு ஷைஆ, இதுல எந்த குறையுமே வைக்க மாட்டேன். ரசூலை எந்த வணக்கங்களை சொன்னாங்களோ, தொழுக, நோன்பு, அல்லாஹ் நம்புறது, தொழுக, நோன்பு, ஜகாத்து, குடும்பத்தோட இனபந்துக்களோட சேர்ந்து நடக்கிறது சொல்றாரு. இதை தவிர எதையுமே நான் கூட்ட மாட்டேன். இது தவிர எதையும் கூட்டவும் மாட்டேன், இதுல இருந்து எதையும் குறைக்கவும் மாட்டேன். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க உங்கள யாரு சரி சுவர்க்கத்துக்கு போற ஒரு மனுஷனை பார்க்கணும்னு சொன்னா ஃபல்யன்துர் இலா ஹாதா, இந்த மனிதனை பார்த்துக் கொள்ளுங்கள். அப்ப அவர் என்ன சொல்றாரு? இஸ்லாத்துல அடிப்படை விஷயங்களை, அடிப்படை வணக்கங்களை எந்த கூட்டுதலும் இல்லாமல், எந்த குறைப்பும் இல்லாமல் செய்கின்றவன் தான் முஸ்லிம். இந்த வணக்கங்களை செய்யறதோட கபாயிர் என்று சொல்லக்கூடிய பெரிய பாவங்களிலும் தன்னை பாதுகாத்துக் கொள்றது. அப்போ அடிப்படை வணக்கங்களை சரியான முறையில், எந்த குறையும் இல்லாமல், கூட்டுதலும் இல்லாமல் ஒரு மனுஷன் சரியான முறையில் அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டும் செய்தால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க சுவர்க்கம். சரிதானே? 35ல 50 வரைக்கும் சரியான முறையில் எடுத்தால் பாஸ் பண்ணிடலாம், தப்பிக்கலாம். இரண்டாவது மூமினை பொறுத்த மட்டில் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? இரண்டாவது கேட்டகரிக்கு நீங்க வர வேணுமா? 50 இருந்து 75 வரைக்கும் எடுக்கணுமா? ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? அல்லாஹ் தஆலா சொல்றான் ஒரு அடியான் என்னை நெருங்கி வந்தால், ஒரு அடியான் என் பக்கம் நடந்து, ஒரு அடியான் என்னை ஒரு அடி நெருங்கி வந்தால் நான் ஒரு முலம், ஒரு யார் அவனை நெருங்கி செல்லுகின்றேன். ஒரு மனிதன் இடத்தில் ஓடி வந்தால் நான் அவன் வேகமாக செல்லுகின்றேன். ஒரு மனிதன் தொழுகையால, நோம்பால, ஜக்காத்தால என்னிடம் வந்தால் நான் அவனுக்கு நண்பனாக மாறி விடுகின்றேன். அப்ப ஒரு மூமினை பொறுத்த மட்டில் அடிப்படை முக்கியமாக விதிக்கப்பட்டிருக்கின்ற கடமைகளை நிறைவேற்றுவதோடு நல்ல வணக்கங்களை தேடி தேடி செய்கின்றவன், திங்கள் வியாழனை நோம்பு நோக்கின்றவன், சுன்னத்தான நோம்புகளை பிடிக்கின்றவன், சதக்கா செய்கின்றவன், ஜகாத்து கொடுக்கின்றவன், இவைகளை எல்லாம் சரியான முறையில் செய்து இதை செய்தால் நன்மை கிடைக்கும். 22 ரக்காத் தொழுதால் நன்மை கிடைக்கும், வித்ரு தொழுதால் நன்மை கிடைக்கும், ஒரு பிள்ளைக்கு உதவி செய்தால் நன்மை கிடைக்கும், ஏழைகளுக்கு அள்ளி இறைத்தால் உதவி கிடைக்கும், குர்ஆனை ஓதினால் நன்மை கிடைக்கும், துஆ கேட்டால் நன்மை கிடைக்கும். எதையெல்லாம் கூடுதலாக செய்கின்றானோ, ஆசைப்பட்டு இவைகளை செய்தால் எனக்கு அதிகமான மார்க்குகளை வாங்கிக் கொள்ளலாம் என்ற ஆசையோடு செய்கின்றானோ, செய்வதோடு சின்ன சின்ன பாவங்களில் இருந்தும் தவிர்த்து நடக்கின்றவன். பார்க்கிறோம், ஒரு பொண்ணை பார்க்கறதும் தப்பா, இரண்டாவது முறை பார்க்கறதும் தப்பா, அவனை பத்தி வீண்வம் பழக்கிறதும் தப்பா, புறம் பேசுறதும் தப்பா, அப்படி பேசுறதும் தப்பா. இப்படி அப்ப மூமினை பொறுத்த மட்டும் சின்ன சின்ன பாவங்களில் இருந்து கூட தன்னை தூரமாக்கிக் கொள்கின்றவன். பெரிய பாவங்களை விடுவதோடு சின்ன பாவங்களை கூட நாங்கள் செய்யப்படாது. அப்ப அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று செய்கின்ற ஒரு மனிதர். மூணாவது கட்டத்தை பாருங்களேன். யார் இந்த 75 100 வாங்குறது? மல் இஹ்சான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன கேட்கின்றார்கள்? முஹம்மதே மல் இஹ்சான், இஹ்சான் என்று சொன்னால் என்ன? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அன்தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு ஃபஇன் லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யரா. எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் வணக்கங்களை பொறுக்கி பொறுக்கி செய்கின்றவர்கள், குவாலிட்டி பார்த்து பார்த்து செய்கின்றவர்கள். அந்த வணக்கங்களை செய்கின்ற போது அல்லாஹ் தஆலா என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான். 24 மணித்தியாலும் எனது ஒவ்வொரு மூச்சும், ஒவ்வொரு பேச்சும், எனது வாழ்க்கை அல்லாஹ்வுடைய கண்காணிப்பில் இருக்கின்றது. அவனது கண்காணிப்பில் இருந்து எனக்கு தப்பியோட முடியாது. யாரு பார்க்காவிட்டாலும், நான் தனிமையில் இருந்தாலும், இருட்டில் இருந்தாலும், வெளிச்சத்தில் இருந்தாலும், எங்கு இருந்தாலும் என்னை படைத்து இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற நம்பிக்கையோடு வாழுகின்றவன்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி குர்ஆனில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்லுகின்றான்? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்லுகின்றான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? அந்த பெண்மணி மந்திரியுடைய மனைவி அழைத்த போது என்ன செய்கின்றார்கள்? கால மஆதல்லாஹ், யாரும் பார்க்கவில்லை, நல்ல சந்தர்ப்பம், மன்னனுடைய மந்திரியுடைய வீடு, யாரும் வீட்டில் கிடையாது, பாவம் செய்வதற்கு ஒரு அரிய சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது, மனசு கூட நாடுகாது. ஆனா அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற எண்ணத்தில் தங்களை தற்காத்துக் கொள்கின்றார்கள். பின்னால எப்படி சொல்லி காட்டுகின்றார்கள் சொன்னால், ஜெயிலில் அடைக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட போது சிறையில் இருந்த 2 வாலிபர்கள் அவர்களிடத்தில் தாங்கள் கண்ட கனவுக்கு விளக்கம் கேட்கின்றார்கள். கனவுகளை சொல்லிவிட்டு, நாங்க ஏன் தெரியுமா உங்கள்ட்ட வந்து கனவுக்கு விளக்கம் கேட்கிறோம்? அந்த 2 வாலிபர்கள் சொல்றாங்க, என்ன சர்டிபிகேட் கொடுக்கறாங்கன்னு சொன்னா, இன்னென்ன கனவை கண்டுட்டோம்னு சொல்லிட்டு, இன்னா நராக மினல் முஹ்சினீன், இன்னா நராக மினல் முஹ்சினீன், உங்களை ஒரு நல்ல மனிதனாக பார்க்கின்றோம், ஒரு இறை அச்சம் நிறைந்தவனாக, அல்லாஹ்வை பயப்படுகின்ற ஒரு நல்ல மனித புனிதனாக நான் உங்களை பார்க்கின்றோம். அப்ப எங்களது வாழ்க்கை நோக்கம் என்னவென்று சொன்னால், எங்களது வாழ்க்கை மனிதத்துவத்தோடு, இறை அச்சத்தோடு, இறை பக்தியோடு அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற விதத்தில் நிறைவேற்றப்படும் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலாவை திருப்திப்படுத்துகின்ற விதத்தில் நிறைவேற்றப்படும் என்று சொன்னால், எங்களது வாழ்க்கை முழுவதும் அல்லாஹ் தஆலாவுடைய கண்காணிப்பில் தான் சென்று கொண்டிருக்கின்ற நம்பிக்கையோடு எங்களது வாழ்க்கையை நாங்கள் சரியான திசையை நோக்கி திருப்பினால், இம்மையிலும் எங்களுக்கு வெற்றி பெறலாம், மறுமையிலும் எங்களுக்கு வெற்றி பெறலாம். எப்படி வெற்றி பெறலாம் என்று சொன்னால், முஹ்சின் என்ற நாங்கள் நல்லமல்களை தெரிவு செய்து செய்தால், அல்லாஹ் தஆலாவுடைய பார்வையில் கண்காணிப்பில் நான் செய்கின்ற என்ற எண்ணத்தில் நம்பிக்கையில் செய்தால், நிச்சயமாக எங்களது வாழ்க்கையின் நோக்கத்தை சரியான முறையில் நிறைவேற்றலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாங்கள் சொல்லுகின்ற விஷயம், நாங்கள் கேட்கின்ற விஷயங்களை விட, படிக்கின்ற விஷயங்களை விட அதிகமாக நல்லமல்களை அல்லாஹ்வுடைய கண்காணிப்பில் செய்யக்கூடிய நல்ல இறை பக்தர்களாக எங்களை மாற்றி மறுமையில் எங்களுக்கு வெற்றியை தந்து அல்லாஹ் தஆலாவுடைய உயர்ந்த சுவர்க்கத்தில் எங்களையும் எங்களை பெற்று வளர்த்த பெற்றோர்களையும் நுழைவிப்பானாக என்று கேட்டு விடைபெறுகின்றேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.